ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். நாளை மே 23 அஷ்டமி. நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி தினத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு 10 ரூபாய் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொண்டு வார்கள். நீங்கள் வெறும் 10 ரூபாய் கொடுத்து தான் உங்களுடைய வீட்டுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டுக்கு வாங்கி கொண்டு வர போகிறீங்க. ஆனால் இந்த ஒரு பொருள் உங்களுடைய வீட்டுக்கு வருது அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப காலமாக இருந்த பிரச்சனைகளையும் துன்பத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் அடியோடு நீக்கிறங்க. இது வரைக்குமே நீங்கள் நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. முக்கியமாக சொல்லணும்னா செல்வம், செல்வத்தினுடைய கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், கடன் சுமையினால் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாத குழப்பங்களோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துருப்பீங்க. அத்தனைக்குமே ஒரு தீர்வையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும். இதை செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ரொம்ப மிகவும் எளிமையான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இது இருக்க போகுது. ஏன்னா முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு பொருளை 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர போகிறீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வெறும் 10 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரதுன்றது உங்கள் வாழ்க்கையில் பல வருஷமாக இருந்த கஷ்டங்களையும் கனவுகளையும் இது நிறைவேற்றி வைக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும். அதனால் பெருசாக நீங்கள் எதையும் பற்றி யோசித்து உங்களையே நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்காமல் இருந்தாலே போதுங்க. உங்களால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டு வர முடியும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பொருளை 10 ரூபா கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பற்றி நான் தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, முதலாவது விஷயம், இந்த ஒரு பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருப்பினும் சரி, அவர்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல பேர் செய்யக்கூடிய தப்பு என்னென்னா, ஒரு விஷயத்த பண்ணும்போது அவர்களுக்கு அது மேலே நம்பிக்கைன்றது இல்லாமலே இருக்கும். அப்படி செய்வாங்க. அப்படி இல்லைங்க, நீங்கள் ஒரு பரிகாரத்தை பண்ணுறீங்க அப்படின்ற போது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் இதை கட்டாயமாக முழு மனசோடு நீங்கள் செஞ்சால் தான் உங்கள் வாழ்க்கையவே இது தலையிலத்தவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குன்றத மாற்றுக்கருத்து இல்லைங்க. சரிங்களா? சரி, முதலாவது விஷயம், இதை யார் செய்யணும் எப்படி செய்யணும்ன்றத கேள்வியெல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அது தெளிவான விளக்கத்தோடு தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பொருளை எப்போ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் அஷ்டமி. இந்த அஷ்டமி இந்த தினத்தில் நீங்கள் காலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு தாராளமாக வாங்கிட்டு வரலாம். இதை இவங்க தான் வாங்கணும், அவங்க வாங்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஒரு நபரை யாராக இருப்பினும் சரி, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக சொல்கிறாங்க, அவர்கள் இந்த ஒரு பொருளை 10 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வாங்கி கொண்டு வரலாம். இவங்க தான்றது கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டை சேர்ந்த ஒருத்தராக இருக்கிறாங்க, உங்களுடைய வீட்டை சேர்ந்த ஒருத்தராக இருக்கிறாங்க அப்படின்ற போது தாராளமாக உங்களுடைய வீட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வரலாங்க. அது மட்டும் இல்லை, இதை வாங்கக்கூடிய நபர்கள் சுத்தபத்தமாக இருக்கணும், குளிச்சுட்டு வரணும், முக்கியமாக அசைவ உணவுலாம் சாப்பிட்ருக்கே கூடாது அப்படின்னு நிறைய குழப்பங்களும் கேள்விகளும் இருக்கும். அது எதுவுமே கிடையாதுங்க. தாராளமாக அது எதுவும் இல்லாமலும் நீங்கள் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு 10 ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டு வர முடியும். இதை வாங்கிட்டு வரக்கூடிய நபர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசளவில் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதை வாங்கிட்டு வந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை கூட இது நிவர்த்தி செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த அந்த ஒரு மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்குன்றதில் மாற்று கருத்தே இல்லைங்க. அது மட்டும் இல்லை, இதை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதையும் சேர்த்து செய்ய வேண்டியது இருக்குது. அது என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். ரொம்ப பயந்துக்கிட்டோ இல்லை குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு வரணும், என்ன ஒரு பொருள் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? முதலாவது விஷயம், இதை யார் வேணாலும் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். இவர்கள் தான்ன்றது கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் வேணாலும் தாராளமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். சரிங்களா? வாங்கிட்டு வரக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக சுத்தபத்தமாக இருக்கணும், குளிச்சுக்கணுன்றதெல்லாம் தேவையில்லை. நம்ம அதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சரி, இப்போது வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் என்னன்றதை பார்க்கலாமா? மொத்தம்
5 பொருட்கள் இருக்குதுங்க. இந்த 5 பொருட்கள்ல ஏதாவது ஒன்றையாவது உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். முதலாவதாக நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பொருளாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க. இது முழுக்க முழுக்க உங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையுமே முழுவதுமாக இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒன்று தான். அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தாராளமாக நீங்க வாங்கிட்டு வரலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சை பழம் மாலையாகவும் வாங்கிட்டு வரலாம். இல்லை எலுமிச்சம் பழத்தை மட்டுமாவது நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரனாலும் தாராளமாக வாங்கிட்டு வரலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இதை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாலே கட்டாயமாக உங்கள் வாழ்க்கை இது மிகப்பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. இது முழுக்க முழுக்க உங்களுடைய கஷ்டத்துக்கான தீர்வுகளுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் தாராளமாக செய்யலாம். தப்பே கிடையாதுங்க. சரிங்களா? சரி. முதல் பொருளாக எலுமிச்சை பழம் சொன்னீங்க சாமி. மொத்தம் 5 பொருள் சொல்லியிருக்கீங்களா? மத்தெல்லாம் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2வதாக இதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில அமையப் போகுது. அது இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தினால தான் இருக்க போகுதுங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு. இந்த கல்லுப்புன்றது எப்பவுமே சரிங்க தெய்வத்துடைய அம்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இப்படிப்பட்ட ஒரு கல்லுப்பை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மூலியமா மிகப்பெரிய மாறுதலையும் நன்மையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வாங்க. இந்த கல்லுப்புன்றது தெய்வத்துடைய அத்தனை சக்திகளையுமே கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மூலிமா மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரிங்களா? கட்டாயமாக அதனால் இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு வரணும். சரிங்களா? சரி, 2 பொருட்கள் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது 3வதாக இருக்கக்கூடிய பொருள் இதுதாங்க. இதுவும் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்துக்கான ஒரு பொருளாக தான் இருக்குது. அப்படி என்ன ஒரு பொருள்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. இதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான். ஆனால் இதை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னாலே இது அந்த தெய்வத்துடைய சக்தியை முழுமையாக பெற்றிருக்கும். அதாவது லவங்கம். இந்த லவங்கத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரது மூலியமா மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தாராளமாக செய்யலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்சிச்சுன்ற போது இந்த ஒரு பொருளையும் தாராளமாக வாங்கிட்டு வரலாங்க. கட்டாயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. சரி, 4 பொருட்கள் சொல்லியாச்சு. கடைசியாக உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு பொருள் ஏலக்காய். இந்த ஏலக்காய் மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க. எப்படி சொல்லலாம்னா, இந்த ஏலக்காய் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க, இல்லை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இது முழுவதுமாக தீர்த்து வச்சிடும். எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சது போல உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கும் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இது அமையும். அதனால் எவ்வித குழப்பங்களோ இல்லை பயமோ இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். எதிர்பார்த்த ஒரு மாற்றத்திற்கும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்குமான எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும். சரிங்களா? அதனால் கட்டாயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு வாருங்கள். கண்டிப்பாக முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையை இது மாற்றி அமைச்சு நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை மாறுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை அமைவதற்கு இது செஞ்சு பாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.